ஷ்ரேயஸ் ஐயர், ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரை நீங்க கண்டிப்பா டிராப் பண்ண சொன்னா ஒத்துப்பீங்களா? பிகாஸ் இந்த டாப் 5 வந்து ஒரு கரெக்டான டாப் 5 என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் பேட்டர்ஸ், ரைட் ஹேண்டர்ஸ். சப்போஸ் போலர்ஸ் வந்து ஒரு சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல ஒரு ஹேசல்வுட் மாதிரி பவுலர் ரிதம் பிடிச்சிட்டாங்கன்னா 5 பேருமே வெல்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. 5 பேர் வேர்ல்ட் கிளாஸ் பேட்டர்ஸ் டவுட்டே இல்லை. பட் நீங்க கொஞ்சம் அதில் வெரைட்டி கொண்டு வரணும். இந்தியா எப்பெல்லாம் டோர்னமெண்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஐசிசியில் இருந்திருக்காங்களோ அப்பெல்லாம் டாப் 5ல ஒன்று இல்லைன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கண்டிப்பாக ஆடுவாங்க. அதனால எனக்கு கண்டிப்பாக அந்த லெஃப்ட் ஹேண்டரோட நீட் கண்டிப்பாக தேவைப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் தான். ஒன்று ஜெய்ஸ்வால், இன்னொன்று இஷான் கிஷன். அப்படி நீங்கள் ஜெய்ஸ்வாலில் கூப்பிட்டு வரனா ரோஹித் சர்மாவை இங்கே ட்ராப் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர் ஒரு ஓப்பனர். ஸோ அவரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு தான் கொண்டு வரணும். இல்லை எனக்கு வந்து ரோஹித் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் இந்த சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷன்ஸில் ரொம்ப சேலஞ்சர் ட்ரபிள் ஆகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரேயஸ் ஐயர் தான். கேஎல் ராகுல் டெக்னிக்கலி ஸ்ட்ராங், கில் டெக்னிக்கலி ஸ்ட்ராங், விராட் கோலி சொல்லவே தெரியல, கோட்டு. ஸோ அதனால் என்னைய பொறுத்தவரைக்கும் ஷ்ரேயஸ் ஐயருக்கு மேலே தான் கை வச்சு இஷான் கிஷனை கொண்டு வரோம். ஷ்ரேயஸ் ஐயர் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பேட்டர், அதில் டவுட்டே இல்லை. எனக்கு டீமோட பெஸ்ட் காம்பினேஷன் வேணுன்றதுக்காக நான் ஷ்ரேயஸ் ஐயரை வந்து ட்ராப் பண்ணிட்டு இஷான் கிஷன் ஆடுவேன். ஃபைனலாக ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ வில் ட்ராப் ஷ்ரேயஸ் ஐயர் அண்ட் பிளே இஷான் கிஷன். ஸோ என்னோட டாப் 5 இப்படி தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஜெய்ஸ்வாலா இல்லை இஷான் கிஷன் சைடை ப்ரிஃபர் பண்ணீங்களா? ப்ரோ அதெல்லாம் தேவையில்லை, இந்த டாப் 5 இருக்கட்டும், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஓவர் ரேட்டட் சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோஸ்க்கு என்னோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.